கதவுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அவுட்டர் பாத்ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி பட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா துருப்பேறிடுச்சு. ஸோ அது துருப்பேறிடுச்சு அப்படிங்கிறனால அதை அப்படியே விட முடியாதுங்கிறனால அதை வேறு டோரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒரு பீஸை வச்சு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ராப் மெட்டல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ராப் மெட்டலை வச்சுமே அந்த கதவை எப்படி நம்ம மேக் பண்ணோம், அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப திக்னஸ் கம்மியான அந்த தகரத்தில் நம்ம எப்படி வெல்டு வச்சோம், அந்த கதவை நம்ம ரீவொர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே A to Z அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே அடிச்சிச்சு, அந்த தரம் சும்மாவே எல்லாம் மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்து இந்த 4 அடி பீரோ வருவாங்க. ஸோ அந்த பீரோவோட கதவு ஒன் சைட் கதவு இது. ஸோ அந்த கதவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே அந்த நம்ம வெட்டி வச்ச தகரத்தை வச்சு அங்கங்கே பார்த்து வெல்டிங் வைக்க வேண்டியதான். எல்லா பக்கமும் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்து பஃபிங் பண்ணுற வேலை தான் பேலன்ஸு.